தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் தீர்மானங்களை நேரில் வழங்க திட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லூரி மாணவி ஆணவ கொலை செய்யப்பட்டது விசாரணையில் உறுதி. வேறு சமூக இளைஞரை காதலித்ததால் அண்ணனே கொலை செய்தது அம்பலம். மக்களவையில் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இன்று நண்பகல் தாக்கல். 8 மணி நேரம் விவாதம் நடத்தி நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய நீர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நீலகிரியில் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பந்த். ஆட்டோ ஓட்டுநர்கள், சுற்றுலா கார் ஓட்டுநர்களும் ஆதரவு. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் ஒரே இரவில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களுக்கு அரிவாள் வெட்டு. கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் பணம் மற்றும் செல்போனை பறித்துச் சென்றதாக குற்றச்சாட்டு. விண்வெளியில் இருந்து வந்து 1 வாரத்திற்கு பின்னர் வீட்டிற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் தனது வளர்ப்பு நாய்களை கொஞ்சி விளையாடினார். I know, I do. Come here. Come here, Pacer. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தென் மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில ஒரு கூட்டம், முதல் கூட்டம் என்பது நடைபெற்றது. ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த தலைப்புல அந்த கூட்டுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சந்திப்பதற்கான கடித நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது அந்த கடிதத்துல உங்களை சந்திப்பதற்காக பல்வேறு கட்சிகளுடைய மக்களவை உறுப்பினர்களோடு உங்களை சந்திப்பதற்கான ஒரு நேரம் கேட்டு இந்த கடிதம் எழுதியிருப்பதாகவும், குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்பதற்கான ஒரு ஒருமித்த கருத்தோடு உங்களை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருப்பதாகவும், இந்த நேரத்தை நீங்க வெகு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தி இந்த கடிதத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். குறிப்பாக கடந்த மார்ச் 22ஆம் தேதி ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங், கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றது. அதுல 3 மாநில முதலமைச்சர்கள், 1 மாநில துணை முதலமைச்சர் உள்ளிட்ட மிக முக்கியமான கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட நிலையில அந்தந்த கட்சிகளுடைய எம்பிக்களோடு சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கார். எனவே எவ்வளவு விரைவாக நேரத்தை ஒதுக்கீடு செய்ய முடியுமோ அந்த நேரத்தை ஒதுக்கீடு செய்வீங்கன்னு எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். தேவப்பிரியன், நன்றி அபினேஷ். கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசின் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொண்டு வருகிறார். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த சுமார் 285 ஏக்கர் பரப்பளவிலான கச்சத்தீவு 1974ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீன்வளம் சூழ்ந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது தமிழக மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசினர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று கொண்டு வர உள்ளார். இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அந்நாட்டு அரசுடன் பேசி சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈர்ந்தவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி.
நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் நோக்கம் என எம்ஜிஆர் பாட்டை பாடி சட்டப்பேரவையில் கவனம் ஈர்த்தார் அமைச்சர் ஏவ வேலு. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது எம்ஜிஆரின் முதல் ரசிகரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் திலகம் அந்த காலத்திலே திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா, எங்க முதலமைச்சருக்கு தான் போன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி படம் பார்த்துட்டு, எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்கிற முதல் குரல் அவர் தான் இருக்கும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஏவ வேலு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் என புகழாரம் சூட்டினார். மொழியையும் பண்பாடும் காப்பாற்ற வேண்டியது ஆட்சியினுடைய கடமை என்று சொன்ன ஜோசப் ஸ்டாலினை ரஷ்ய மக்கள் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள். என் தாய்மொழியான தமிழை இங்கே காப்பாற்றுவதற்கு முதலாக என்று போர்க்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன், இரும்பு மனிதன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவ வேலு புகழாரம் சூட்டியுள்ளார். பங்குனி உத்திர ஆராட்டு விழா மற்றும் விஷு பண்டிகைக்கான சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நேற்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. விழா நாட்களில் தினமும் வழக்கமான பூஜை வழிபாடுகளுடன் உற்சவ பலி சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது. இதையடுத்து வரும் 10ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சரம் குத்தியில் பள்ளிவேட்டை நிகழ்ச்சியும், 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு பம்பை ஆற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு 18ஆம் தேதி வரை சபரிமலையில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் சென்னை திரும்பினர். கடந்த பிப்ரவரி மாதம் 19, 23 ஆகிய நாட்களில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 13 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களது 3 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டனர். கைதான 13 பேரும் இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் கைதான 13 பேரையும் இலங்கை நீதிமன்றம் விடுவித்தது. இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். 13 பேரும் கொழும்புவில் இருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னையில் வந்திறங்கிய மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். நகைகளை எல்லாம் அடமானம் வைத்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வரை நீதிமன்றத்தில் அபராதம் கட்டியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். நீங்களும் ஃபைன் கட்டிட்டீங்க? உங்க வீட்ல இருந்து காசு கொடுத்து கட்டிடுறோம். நகை அடமானம் வச்சு தான் நாங்கள் வெளியே வந்தோம். இதையடுத்து அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனம் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் இன்று தொடங்குகிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி வரை தமுக்க மைதானத்தில் நடைபெறக்கூடிய மாநாட்டை அந்த கட்சியின் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதிலுமிருந்து கட்சி பிரமுகர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அரசியல், பொருளாதார சூழல், எதிர்கால தேர்தல்கள், தேர்தல் கூட்டணி, கட்சியின் கட்டமைப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதித்து இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மேலும் தமிழ் அறிஞர்கள், திரைக்கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கக்கூடிய கருத்தரங்குகள், கலை நிகழ்ச்சிகள், பேரணி என்று 5 நாள் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டில் நாளை நடைபெறக்கூடிய மாநில உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றுகின்றனர். மாநாட்டை முன்னிட்டு நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு மற்றும் பெண்களின் பங்களிப்பு குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இதில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத், மாநில செயலாளர் சண்முகம், மதுரை MP சு வெங்கடேசன், மூத்த பத்திரிகையாளர் என் ராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த நகைச்சுவை பேச்சாளர் குணால் கம்ராவுக்கு முன்ஜாமீன் வழங்கி வானூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரபல யூடியூபரும் நகைச்சுவை பேச்சாளருமான குணால் கம்ரா தான் பேசிய வீடியோவை யூடியூபில் பதிவேற்றம் செய்தார். அதில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மும்பையில் இந்த வீடியோவை பதிவு செய்த அலுவலகத்தை சிவசேனா ஆதரவாளர்கள் அடித்து சூறையாடினர். அவர் மீது மும்பையிலும் பல்வேறு மாநில காவல் நிலையங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த குணால் கம்ரா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் உள்ள ஆலங்குப்பத்தில் தங்கியிருந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில்
வானூர் நீதிமன்றத்தில் குணால் கம்ரா நேற்று ஆஜரானார். அப்போது ஆலங்குப்பம் பகுதியை சேர்ந்த 2 பேர் தலா 10,000 ரூபாய்க்கு பிணைய பத்திரம் வழங்கியதன் அடிப்படையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி பிரீத்தி உத்தரவிட்டார். மேலும் வரக்கூடிய 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் குணால் கம்ரா ஆஜரான பிறகு என்னென்ன நிபந்தனைகளில் அடிப்படையில் முன்ஜாமீன் கிடைக்கும் என்பது தெரியவரும். கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொகுதிக்கும் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் முன்மொழியப்படும் பெரும்பாலான திட்டங்கள் நிராகரிக்கப்படுவதாக கூறினார். தனது தொகுதியிலிருந்து 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில் அதில் 2 கோரிக்கைகள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும், இதேபோல எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைகள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தை 2 மாதங்களுக்கு ஒருமுறை தானே ஆய்வு செய்து வருவதாக கூறினார். ஒரு 6 மாதத்திற்கு முன்பு எதிர்க்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல, இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல. நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார். எனவே கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது. எனவே சாத்தியமில்லை என்று வருகிறது. அந்த திட்டமும் சாத்தியமில்லாத நேரத்தில் தான் அப்படி வருவதில் வருகிறது. நிதி நிலைமையை பொறுத்து சாத்தியப்படும் திட்டங்களை மட்டும் நிறைவேற்றி வருவதாகவும் முதலமைச்சர் பதிலளித்தார். 28,000 ஒரு தரம், 2 தரம், 3 தரம். கணவரின் தவறால் தாலியை அடகு வைத்து வாங்கிய இருசக்கர வாகனம் ஏலத்தில் விடப்பட்டதைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுது பெண் தனது வாகனத்தை பெற்று சென்ற காட்சிகள்தான் இது. காஞ்சிபுரத்தில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட 11 இருசக்கர வாகனங்கள் சின்ன காஞ்சிபுரம் திருவீதிப்பள்ளம் பகுதியில் பொது ஏலம் விடப்பட்டன. ஏலத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களுக்கு பிடித்த வாகனங்களை கட்டுப்படியாகும் விலையில் பெற்றுச் சென்றனர். இந்த நிலையில் கணவர் செய்த தவறால் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தை யாரும் ஏலம் கேட்க வேண்டாம் என பெண் ஒருவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். மேலும் இதுபோன்ற தவறு மீண்டும் நடக்காது என்று அவர் உத்தரவாதம் அளித்த நிலையில் ஏலத்தில் பங்கேற்ற நபர்கள் வாகனத்தை விட்டுக் கொடுத்தனர். இந்த நிலையில் அரசு நிர்ணயித்த 27,500 ரூபாயிலிருந்து கூடுதலாக 500 ரூபாய் செலுத்தி அந்த பெண் இருசக்கர வாகனத்தை பெற்றுச் சென்றார். இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான கூடுதல் வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்று அறிவிக்கிறார். அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கக்கூடிய பல்வேறு நாடுகளின் பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதன்படி இந்தியா, தென்கொரியா, பிரேசில், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பை வெள்ளை மாளிகையில் உள்ள ரோஸ் கார்டனில் இந்திய நேரப்படி இன்று இரவு வெளியிடுகிறார். வெளிநாட்டு பொருட்களை அமெரிக்கர்கள் சார்ந்திருப்பதை தடுக்கவும், உலக நாடுகள் அதிக அளவில் வரி விதிப்பதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் இன்றைய தினத்தை விடுதலை தினம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா, மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான 25% வரி, வெனின்சுலாவிலிருந்து பெட்ரோல் மற்றும் எரிவாயு வாங்கக்கூடிய நாடுகளின் பொருட்கள் மீதான 25% வரியும் இன்று அமலுக்கு வருகிறது. பொருட்கள் மீதான கூடுதல் இறக்குமதி வரியை ட்ரம்ப் அறிவித்ததும் அது உடனடியாக அமலுக்கு வரும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வரி விதிப்பு நடவடிக்கையால் அமெரிக்காவில் உணவுப் பொருட்கள் விலை உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த அறிவிப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடும் சரிவு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 3,43,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நிதியாண்டின் முதல் வர்த்தக நாளில் பங்குச் சந்தைகள் வர்த்தகத்தை தொடங்கியது முதல் கடும் சரிவு காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1,390 புள்ளிகள் சரிந்து 76,024 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 353 புள்ளிகள் சரிந்து 23,166 புள்ளிகளாகவும் வர்த்தகம் நிறைவு பெற்றது. HCL டெக்னாலஜிஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், HDFC பேங்க், ஸ்ரீராம் பைனான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் கடுமையான சரிவை கண்டன. இண்டஸ்இன் பேங்க், ட்ரெண்ட், பஜாஜ் ஆட்டோ, ஜியோ பைனான்ஸ், HDFC லைஃப் ஆகிய நிறுவனங்களின் விலை உயர்ந்து முடிந்தன. தகவல் தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் 3 விழுக்காடு வரை சரிவை கண்டன. பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், UCO பேங்க், IOB, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா ஆக்சிஸ், டைட்டன் கம்பெனி உள்ளிட்ட 190க்கும் அதிகமான கம்பெனியின் பங்குகள் கடந்த ஓராண்டில் இல்லாத சரிவை கண்டன. அனைத்து நாடுகளுக்கும் பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் திட்டம் புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் இந்திய பங்குச் சந்தைகள் சரிவை சந்தித்தன.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு சவரன் 68,080 ரூபாயாக விற்பனையாகிறது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் தங்கம் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. கடந்த 69 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் 7,400 ரூபாய் உயர்ந்து நடுத்தர வருவாய் உள்ளவர்களின் குடும்பங்களை அதிர வைத்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமை விலையை விட கிராமுக்கு 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 68,080 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒரு கிராம் தங்கம் 60 ரூபாய் அதிகரித்து 8,510 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 114 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாயாக விற்பனையாகிறது. சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் வரலாற்றிலேயே முதன்முறையாக $3,142 புதிய உச்சம் தொட்டுள்ளது. அமெரிக்க பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட உயர்வு காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடுகளும் அதிகரித்துள்ளன. ஐபிஎல் தொடரில் லக்னோவுக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியில் மிச்சல் மார்ஷ் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்த நிலையில் மார்க்ரமும் நிக்கோலஸ் பூரனும் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதில் 28 ரன்களில் மார்க்ரமும் 44 ரன்களில் பூரனும் வெளியேறினர். மேலும் ஆயுஷ் பதோனி 41 ரன்கள் குவித்தார். இதனால் 20 ஓவர்களில் அந்த அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணியின் பிரத்சிம்ரன் சிங் 69 ரன்களை குவித்தார். பின்னர் ஜோடி சேர்ந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரும் வதேராவும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதனால் 16.2 ஓவர்களிலேயே இலக்கை எட்டிய பஞ்சாப் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதுவரை தான் பங்கேற்ற 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்குகிறது. சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதும் போட்டி வரும் 5ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு ஆன்லைனில் தொடங்கும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் இதுவரை 3 போட்டிகளில் பங்கேற்றுள்ள சென்னை அணி ஒரு போட்டியில் வெற்றியும் 2 போட்டிகளில் தோல்வியும் அடைந்துள்ளது. இதனிடையே பயிற்சியில் ஈடுபட்ட சிஎஸ்கே வீரர் ஜடேஜா தண்ணி குடுமா என தமிழில் பேசிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. தண்ணி குடுமா ठीक बोला तन्नी कुடுமா இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள சிஎஸ்கே தளபதியின் தமிழ் மோடான் என பதிவிட்டுள்ளது.